சீசனல் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் அந்தந்த டைம்ல அந்த சீசன்ல கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது நெறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது விழாம்பழம். ஸோ விழாம்பழம் இப்போ சீசனல் டைமு. ஸோ எப்படி சாப்பிடலான்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டூ சீசன் பட்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ 2 வகையான விழாம்பழம் அப்படின்றத பார்க்கலாம். ஒண்ணு ஸ்வீட்டு, ஒண்ணு வந்துட்டு காரம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா பழுத்த பழமா நான் விளாம்பழம் ஒரு 5 பழம் எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஸ்வீட் பிடிக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா சாப்பிடுவேன். செஞ்சு சாப்பிடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்ல இப்பயும் விளாம்பழம் விழுந்துச்சுன்னா, பெரியவங்கள்லேருந்து பசங்க வரைக்கும் எல்லாருமே அத உடைச்சு அப்படியே பழத்த. ஸோ அந்த மாதிரி நான் சாப்பிட்டு பழக்கம் தெரியுது அப்படின்னா, நீங்க இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி விழாம்பழம் எப்படி பழுத்திருக்குன்னு செக் பண்றதுக்கு, விழாம்பழத்த நீங்க வந்துட்டு லைட்டா கீழ உருட்டி பார்த்தீங்கன்னா, உருண்டு ஓடுச்சுன்னா, அது இன்னும் காயாவே இருக்கு. அப்படியே நின்னுச்சு அப்படின்னா, அது வந்துட்டு பழுத்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்க ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அரோமா இருக்கும் பழுத்த பழத்துல. ஸோ அந்த பழமா நம்ம சூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே வந்து ஃப்ளேவராவும், புளிப்பு டேஸ்ட்டுடைய ஒரு விழாம்பழம் கிடைக்கும். அது கூட நம்ம வந்து 2 வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நான் 5 விழாம்பழம், பழுத்த பழத்தோட 2 வாழைப்பழம் சேர்த்து, கூட ஸ்வீட்டுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா, அவ்வளோதாங்க ஸ்வீட்டான விழாம்பழம் ரெடி. குழந்தைங்களுக்கும் நீங்க இத குடுக்கலாம். ஸோ ஸ்வீட்டா இருக்கு. நீங்க என்னன்னு சொல்லாம குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா சாப்ட்டுருவாங்க. ஏன்னா சில பேர் வந்துட்டு இது என்னன்னு தெரியும்போது அவாய்ட் பண்ணிருவாங்க. தெரியாமயே நல்லா இருந்தா சாப்ட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க குடுத்து பார்க்கலாம். விளாம்பழத்துல ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் நெறைய இருக்கு. பிளட்ல இருக்க டாக்ஸின்ஸ் வெளியேத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டீஸும் இருக்கு. ஸோ டயபெட்டிஸ்க்கும் நம்ம வந்துட்டு சாப்பிடலாம். ஸோ ஸ்வீட்டா சாப்பிடாம நீங்க காரமா சாப்பிட்டுக்கலாம். இல்லன்னா ராவா அப்படியே அந்த பழத்த அப்படியுமே சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி அ ஆப்ஷனுக்கு தான் வந்துட்டு இந்த ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி ரெசிபி. ஸோ ஸ்வீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஸ்பைசி எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உரல்ல 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு, கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இங்க 3 விழாம்பழம் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கு 2 மிளகாயும், கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இடிச்சுட்டு, அது கூட வந்து நம்ம விளாம்பழத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பழுத்த பழமா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புளிப்பு, ஒரு காரம் லைட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். புளிப்பா, காரமா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பட் ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. ஸோ இப்ப இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சூப்பரா ஸ்பைசியான விளாம்பழம் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ நீங்க வந்துட்டு கண்டிப்பா இனிமே விளாம்பழம் கிடைச்சதுன்னா, இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸ்பைசி பிடிக்கலாம், இல்லன்னா ஸ்வீட்டும் பிடிக்கலாம். 2மே பிடிச்சிருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மொத்தத்தில இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.